என்னோடய சேனலில் ஏற்றுமதிக்கு 2 முக்கியமான செக்டரை அடிக்கடி நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஒன்று விவசாயம், இன்னொன்று கைவினைப்பொருள். இந்த 2ல் எதை சூஸ் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்ப்போம். இன்றைக்கி விவசாய பொருளுக்கான தேவை பார்த்தீங்க அப்படின்னா உலகத்தில் பெரிய அளவில் இருக்குது. சாப்பிடாமல் யாராலையும் இருக்க முடியாது, சாப்பிட்டே ஆகணும். பல நாடுகளில் இந்தியா ஒரு விவசாய நாடு அப்படின்றதுனால இங்கேருந்து காய்கறிகள், பழங்கள், மசாலா பொருட்கள், தேங்காய், இந்த மாதிரி பல பொருட்களை இறக்குமதி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ இந்த கடுமையான போர் சூழலில் கூட வளைகுடா நாடுகளுக்கு இங்கேருந்து உணவுப் பொருட்கள்லாம் தொடர்ந்து போயிட்டே இருந்துச்சு. கைவினைப் பொருட்கள் அப்படின்னா அது கம்ப்ளீட்டாக வேறு. அது கலை நயமிக்க பொருட்கள். அதுக்கான தேவை பார்த்திங்கன்னா யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லேயும் அமெரிக்காவிலையும் அதிகமாக இருக்குது. அதுதான் அதுக்கான மார்க்கெட். ஆனால் விவசாய பொருட்களை பொறுத்தவரையில் உலகமே மார்க்கெட். நமக்கு அதிக அளவில் பல நாடுகளுக்கு விவசாய பொருட்கள் ஏற்றுமதி ஆகுது. ஸோ இந்த விவசாய பொருட்கள் ஏற்றுமதியில் நாம் கவனிக்க வேண்டியது என்னென்னா, அதனோட தேவை உலக அளவில் இருக்கிறதுனால இதனோட எக்ஸ்போர்ட் அப்படின்றது தொடர்ச்சியாக நடந்துகிட்டே இருக்கும். கல்ஃப்க்கெலாம் பார்த்திங்கன்னா வாரம் ஷிப்மெண்ட் போயிட்டே இருக்கும். ஹியூஜ் குவான்டிட்டி நான் சொல்கிறேன். அது போக டெய்லி ஷிப்மெண்ட் ஆகக்கூடிய பல்வேறு உணவுப் பொருட்களும் இருக்குது. ஸோ டன் கணக்கில் நாம் உணவுப் பொருட்களை ஏற்றுமதி பண்ணுறதுக்கான வாய்ப்பு இதில் இருக்குது. ஆனால் இதுலேயும் நமக்கு நிறைய சவால்கள் இருக்குது. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இதில் லாபம் அப்படின்றது குறைவு. ஏன்னா காம்படிஷன் ஜாஸ்தி. ஃபைட்டோசானிட்டரி சர்டிஃபிகேட் மாதிரியான பல்வேறு சுகாதார சான்றிதழ்கள் அப்படின்றது மேண்டேட்ரி. ஸோ அதில் பாஸ் ஆகலை அப்படின்னா நம்ம எக்ஸ்போர்ட்டில் பெரிய லாஸை சந்திக்க வேண்டியிருக்கும். 3வது, இது ரொம்ப சீக்கிரமாக கெட்டு போயிடும். அதனால் இதை ப்ராப்பராக ஸ்டோர் பண்ணணும். லேட் ஆகாமல் பையர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். அந்த டென்ஷன் எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கும். இது அதிக பேர் பண்ணுறதுனால சந்தையில் விலை ஏற்ற இறக்கம் அப்படின்றது கண்ணாபின்னான்னு இருக்கும். ஒரு நண்பர் கூட எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தார். துபாயில் பார்த்தீங்க அப்படின்னா கண்டெய்னராக தேங்காய் வரும். ஸோ இன்றைக்கி எத்தனை கண்டெய்னர் வந்துருக்குது, எத்தனை நாட்டிலேருந்து, மொத்தமாக பல நாடுகளில், வியட்நாம்லேருந்து அங்கேருந்துலாம் வரும். ஸோ அதை பொறுத்து தான் விலையை நிர்ணயிப்பாங்க. சில நேரங்களில் சில நாட்டிலேருந்து தேங்காய் வரத்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அன்றைக்கி ரேட்டு கண்ணாபின்னே நேரிடும். முதல் நாளை விட கிட்டத்தட்ட 1.5 மடங்கு 2 மடங்குலாம் ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸோ இதுதான் எல்லா பொருளுக்குமே கிட்டத்தட்ட இந்த மாதிரி தான். ஸோ காம்படிஷன் அதிகமாக இருந்தால் கூட சப்ளை கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா டெஃபினட்டாக நமக்கு விலை கண்ணாபின்னான்னு ஏறும், இறங்கும். அதுக்கடுத்து நாம் பார்க்க போகிறது என்னென்னா கைவினைப் பொருட்கள். பல கைவினைப் பொருட்களுக்கு GI டேக் இருக்குது. ஸோ இதே உலகத்தில் நம்ம பொருளுக்கு ஒரு சிறந்த மதிப்பை கொடுக்கும். 2வது, இது கெட்டு போகிற பொருள் கிடையாது. இதை நீண்ட நாள் ஸ்டோர் பண்ணி விற்க முடியும். இதுக்குன்னு ஒரு யூனிக்னஸ் இருக்கிறதுனால யாரும் இதை காப்பி பண்ண முடியாது. இதை யாரும் டூப்ளிகேட் பண்ண முடியாது அப்படின்றதுனாலையும், இது ஒரு கலை சார்ந்த பொருள் அப்படின்றதுனாலையும் இதுக்கு பெரிய மார்ஜின் இருக்கும். விவசாய பொருட்களுக்கு இந்த மாதிரிலாம் மார்ஜினை நினச்சி கூட பார்க்க முடியாது. அதே நேரத்தில் குவான்டிட்டி அப்படின்றது நம்ம ரொம்ப கம்மியாக தான் எக்ஸ்போர்ட் பண்ண முடியும். ஸோ இது யாருக்கு ஆப்டாக இருக்கும்னா, ஆரம்ப நிலையில் குறைஞ்ச இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஏற்றுமதி தொழிலை கிக் ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு இது ஒரு ஆப்டான ஒரு பொருளாக இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் இதனோட மார்க்கெட்டிங் எஃபர்ட் பார்த்தோம் அப்படின்னா நம்ம நிறைய போட வேண்டியிருக்கும். ஏன்னா விவசாய பொருள் அப்படின்றபோது நம்ம தினம் சாப்பிட்டே ஆகணும். அதனால் ரொம்ப ஈஸியாக ஒரு பையரை கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் இதுக்கு ஒரு பையரை கண்டுபிடிக்கிறது அப்படின்றது நிறைய எஃபோர்ட் போட வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. ஸோ ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா லாப வரம்பு அப்படின்றதுல விவசாயத்தில் குறைவு, இதில் ரொம்ப அதிகம். விற்பனை அளவு அப்படின்றது விவசாயத்தில் டன் கணக்கில் விற்பனை பண்ணலாம். ஆனால் இதெல்லாம் டன் கணக்கில் கைவினைப் பொருட்களுக்கான விற்பனை பண்ண முடியாது. இது விவசாய பொருள் கெட்டு போயிடும், இது கெட்டு போகாது. இதனோட மார்க்கெட்டிங் பார்த்திங்கன்னா விவசாய பொருளுக்கு தொடர்ச்சியான சப்ளை பண்ணிகிட்டே இருக்கலாம். ஏன்னா தொடர்ச்சியான தேவை இருக்கும். ஆனால் கைவினைப் பொருட்களுக்கு வாடிக்கையாளரை நாம் தான் தேடி கண்டுபிடிக்கணும். ஸோ விவசாய பொருளுக்கு மாதிரி ரொம்ப ஈஸியாக நமக்கு வாடிக்கையாளர் கைவினைப் பொருட்களுக்கு கிடைக்காது. இன்றைக்கி இருக்க காலத்தில் சுற்றுச்சூழலுக்கு உகந்த பொருட்களை நாம் ஏற்றுமதி பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா டெஃபினட்டாக அதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ கைவினைப் பொருட்களுக்கான எதிர்காலம் அப்படின்றது நல்லா இருக்குது. அதே நேரத்தில் அது ஒரு ஈகோ ஃப்ரெண்ட்லியாக ப்ராடக்டாக இருக்கும்போது டெஃபினட்டாக அதுக்கான மார்க்கெட் அப்படின்றது நல்லா இருக்குது. குவான்டிட்டி கம்மியாக இருந்தாலும் லாபம் அதிகமாக இருக்குது. ஒரு மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்டை இதை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இது நாம் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். விவசாய பொருள் அப்படிங்கும்போது நான் பல வருஷமாக இந்த பிஸ்னஸில் இருக்கிறேன், எனக்கு ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டி இருக்குது, என்னால் கொஞ்சம் கிரெடிட் கொடுக்க முடியும், தொடர்ந்து என்னால் சப்ளை பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி நினைக்கிறவங்க விவசாய பொருளை தேர்ந்தெடுக்கலாம்.